ஐயனார் துணையில் சேரனோட கல்யாணத்துக்கு எல்லாரும் இங்கிருந்து கிளம்பி பீகாருக்கு போயிட்டுருக்காங்க. கார்த்திகா சேரன் கிட்ட பேசுறது பாண்டி, பல்லவன், சோழன் இவங்க யாருக்குமே பிடிக்கல. நிலா பரவாயில்ல விடுங்க, சும்மா தானே பேசுகிறாங்க, சேரன் அண்ணன் மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சேரன் அண்ணன் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனால் இந்த கார்த்திகாவோட பார்வையே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு சோழன். உடனே நிலா, சோழன் நீங்கள் அமைதியாக இருக்க போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அமைதியாக தாம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சோழன். நம்மளை மீறி எதுவும் நடக்காது, ஆனால் இருந்தாலும் நம்ம எல்லாரும் உஷாராக தான் இருக்கணும், நம்ம கையை விட்டு எதுவும் போகாது, அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு சோழன். சேரனண்ணா கார்த்திகா கிட்ட யதார்த்தமாக பேசினாலும் ஆனால் அதை கார்த்திகா கொஞ்சம் தப்பான முறையில் தான் எடுத்துக்கிறாங்க. கார்த்திகா சேரன் அண்ணாவை லவ் பண்ணிட்டு இருந்தப்பவே கல்யாணம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. கார்த்திகாவுக்கு சேரன் அண்ணா சந்தா கிட்ட ஃபோனில் பேசுகிறத பார்த்து ரொம்ப ஏங்குறாங்க. நமக்கு கல்யாணம் ஆகியிருந்தாலும் மாமா நம்மளை இப்படி தானே நல்லபடியாக பார்த்துட்ருப்பாங்க, நம்மளோட வாழ்க்கையை இன்னொருத்தி வாழ போகிறாளே அப்படின்னு சொல்லி ஒரே வருத்தத்தில் இருக்கிறாங்க. நடேசன் கஸ்தூரியோட பொண்ணு கஷ்டப்படுறா அப்படின்னு நினச்சிட்டு கார்த்திகாக்கே சேரனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா தானே இருக்கும், அதுவும் இல்லாமல் கார்த்திகா நம்ம வீட்டு பொண்ணாக போயிட்டா, கார்த்திகாவும் சேரனை விரும்பிட்டு தானே இருந்தா, இவனுங்க என்ன சும்மா சந்தா கிந்தான்ட்டு இங்கிருந்து அவ்வளோ தூரம் போய் கல்யாணம் பண்ணுறானுங்க, ஊரில் இல்லாத கல்யாணம் பண்ணுறானுங்க இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் பார்ப்போம், ஒத்து வரலைன்னா கமனு அதே மணமேடையில் கார்த்திகாவுக்கு சேரனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வர வேண்டிதான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு போகிறாரு. ஏற்கனவே பாண்டியன், பல்லவன், சோழன் இவனுங்க 3 பேரும் கார்த்திகாவும் அண்ணனும் பண்ணுறதே சரியில்லை, அது இல்லாமல் கார்த்திகாவை நம்ம கூட்டிகிட்டு போகிறது பூனையை மடியில் கட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நிலமையில இந்த நடேசன் கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது சரியாக வருமா? அதுவும் இல்லாமல் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தாக்கும் கல்யாணம் நடக்குமான்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.